என்னோட ஆசை விஷால் அணி ஜெயிக்கணும். விஷால் அணி அந்த பாண்டவர் அணி ஜெயிக்கணும். ஜெயிச்சு 3 வாரம் கூட தாக்கு பிடிக்க முடியாம துண்டக்கான துணியக்கான திரும்பி ஓடணும். இந்த வேலை நமக்கு சரிப்பட்ட ஒரு தம்பி, இந்த தலைவர் வேலை சாதாரண விஷயம் இல்லை, செயலாளர் வேலை சாதாரண விஷயம் இல்லை. அதுக்காக தன் வாழ்க்கையை தொலைக்கணும்னு சொல்லி உணர்ந்து இனிமே இந்த பக்கம் இந்த போட்டின்ற விஷயத்துல வரவே மாட்டேன்னு சொல்லி அவங்க ஓட வைக்கணும். அதுதான் என்னோட ஆசை. ஆனா நீ அடுத்தவங்களோட உழைப்பை உணர தெரியாதவங்க, சங்கத்தோட நடவடிக்கைகளை பற்றி கவலைப்படாதவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும். இப்ப சிவா சார் ரொம்ப அழகா பேசினாரு, தானு சார் ரொம்ப பிரமாதமா பேசினார். உண்மை என்னன்னா, இவங்க நினைச்சுக்கிட்டாங்க நடிகர் சங்கத்தில் போய் தலைவர் பதவியிலையும் செயலாளர் பதவியில் உட்காந்துறோம்னா இந்த 7, 8, 10 நடிகர்களோட பிரச்சனையும் இந்த 10 தயாரிப்போட பிரச்சனையும் மட்டும் பெறும்போது பட ரிலீஸ் இப்போ மட்டும் போய் உட்காந்து பேசணும், அதான் நடிகர் சங்கத்தோட பிரச்சனையை நினைச்சுக்கிட்டாங்க. ஆனால் அதை தாண்டி 2999 குடும்பத்தோட வாழ்க்கை அதுக்குள்ள இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த மதுரைக்கார நாடக நடிகர் அம்மா கேட்டாங்க பாருங்க, சுண்ணாம்புக்கார தலைவர்ல இருந்து நாடக நடிகர் சங்கம் இருக்காது, என்னைக்காவது நீங்க மிதிச்சிருப்பீங்களான்னு. அதான் உண்மை. ஏன் இந்த சரத்குமார் சார் மேலேயும் இந்த ராதாவி சார் மேலேயும் எனக்கு இங்கே வந்து பேசணும், இதை பண்ணணும், இது அவங்களோட பின்னாடி நிற்கணும்னு தோணுச்சு அப்படின்னா, அவங்க இது வரைக்கும் ராதாரவி சார் கிட்டத்தட்ட 30 வருஷம் இந்த சங்கத்துக்காக உழைச்சிருக்காரு. 30 வருடங்கள் தொடர்ந்து ஒரு ஆள் கிட்டத்தட்ட நிற்க, அவரோட சர்வீஸுக்கு முன்னாடி ஒரு ஆள் கிட்டத்தில் நிற்க முடியாது, அவ்வளோ உழைச்சிருக்காரு. கடந்த 10 வருடங்களாக திரு சரத்குமார் அவர்கள் நடிகராக இருந்து கொண்டு, தயாரிப்பாளராக இருந்து கொண்டு, ஒரு தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்து கொண்டு, ஆனால் அதை எல்லாவற்றையும் விட நடிகர் சங்கம் மட்டுமே பெரியது, அது என் தாய்வீடுன்னு அந்த நடிகர் சங்கத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை எவ்வளவு இழந்திருக்காருன்னு அவரோட பழகின அத்தனை பேத்துக்கு தெரியும். ஸோ இப்படி உழைத்தவர்களை, இந்த நடிகர் சங்கத்துக்காக கஷ்டப்பட்டவங்களை எங்க நீங்க எத்தனை பேர் இன்னைக்கு சொல்றீங்கல்ல, உங்களுக்கு இன்னைக்கு தான் நடிகர் சங்கத்தோட பிரச்சனை, நாளைக்கு கட்டடம் கட்டணும்னு தெரியுமா? ஏன் முதல்ல 10 வருஷமா நடிகர் சங்கத்துக்கு கடன் அடைக்கணும்னு சொன்னார்ல, அப்பெல்லாம் நீங்க படம் நடிக்கலையா? அந்த படத்தை நடிச்சதை பணத்தை கொண்டாந்து நடிகர் சங்கத்தில் கட்டிருக்கலாமே. எத்தனை படம் நடிச்சீங்க? அந்த அப்போலாம் நீங்க பணத்தை கொடுக்க மாட்டீங்களா? இப்ப தேர்தல் ஒன்று சொன்ன மட்டும் நாங்க எங்க பணத்தை போட்டு நடிகர் சங்கத்தை கட்டுவோம்னு சொன்னா உங்களுக்கே படம் கிடையாது, இருக்கோ இல்லையோ தெரியாது, உங்க மார்க்கெட் நிரந்தரம் இல்லை. அவரு அன்றாடம் வரக்கூடிய நடிகர்களை நம்பி பிச்சை எடுத்து ஒவ்வொரு வாட்டி நடிகர்களோட சம்பளத்தை நம்பி நடிகர் சங்கமோ நாடக நடிகர்களோ நடிகர் சங்க உறுப்பினர்கள் இருக்கக்கூடாது. நாடக நடிகர்களும் திரைப்பட சங்க உறுப்பினர் நடிகர் சங்க உறுப்பினர்களும் தொடர்ந்து வருமானம், தொடர்ந்து தொழிலும் பெறும் வாய்ப்பை உருவாக்கி தரணும்னு தான் அந்த இடத்துல ஒரு மால் ஒன்று கட்டி மாசம் 24 லட்சம் ரூபாய் வருமானத்துக்கு ஏற்பாடு பண்ணி 29 வருஷத்துல கிட்டத்தட்ட 120 கோடி வருமானத்தை உருவாக்கி கொண்டாந்துருக்காரு ஒரு சரத்குமார். ஏன்னா புத்திசாலி, அறிவாளி, தொலைநோக்கு சிந்தனை உள்ள ஒரு ஆள். இதற்கு முன்னால் இருந்தவங்க எல்லாம் மரியாதைக்குரியவர்கள். என்னுடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், இல்லை நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் ஆகட்டும், இந்த நடிகர் சங்கத்துக்காக எத்தனையோ பாடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் அவங்க அன்னைக்கு இருந்த நெருக்கடி, அவங்களோட தொடர் படப்பிடிப்பு, அந்த இடத்தை தக்க வச்சுக்கிறதுல உள்ள முனைப்பு, அதுல நடிகர் சங்கத்தோட தேவைகளும் அன்னைக்கு குறைவா இருந்துச்சு. அதனால அவங்க அந்த திட்டத்தை தீட்ட முடியல. அதற்கு அடுத்து வந்த தலைவர், இன்னும் சொல்ல போனா விஜயகாந்த் சார் பேசுறதை கவனிச்சிருப்பீங்க. 5 கோடி ரூபாய் கடன் இருந்த இடத்துல நடிகர் சங்க விழா நடத்தி அதன் மூலமா 1.5 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கோம். ஆனா மிச்சம் 3.5 கோடி ரூபாய் ஷார்டேஜா இருக்கு. அப்படின்றப்போ அந்த எந்த பேங்க் அது ராம்கி சார்? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போய் 5 கோடி ரூபா இருக்கு, 1.5 கோடி தான் இருக்கு, மிச்சம் 3.5 கோடியை நாங்க இன்னும் ஒரு 3 நிகழ்ச்சி தட்டி தரோம், கொஞ்சம் பொறுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு சொன்னப்போ வேண்டாம், தேவையில்லை, நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி சரத்குமார் என்ற ஒரு தனி மனிதன் நேரடியாக அந்த மேனேஜரை போய் பார்த்து கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணாரு. நீங்க எல்லாரும் சேர்ந்து சம்பாதிச்சது 1.5 கோடி, ஆனா அவர் தள்ளுபடி பண்ணது 3.5 கோடி. இது போல உங்களால உட்கார்ந்து பேச முடியுமா? மாற்றம் வேணும், மாற்றம் வேணும், மாற்றம் வேணும். மாற்றத்தை ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆச்சுப்பா, நீ லேட்டா வந்து கட்டிட்டு மாற்றம் வேணும், மாற்றம் வேணும். அப்புறம் எது மாற்றம்?
நடிகர் சங்கம் இருந்த இடத்துல அந்த விலை மதிப்பை உணர்ந்து ரஜினி சார் கூட சொல்லியிருக்காரு அந்த கருத்தை. இதோட பின் வாழ்க்கை தொலைநோக்கு சிந்தனையோட எப்படி இருக்குன்னு யோசிச்சு 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு நம்ம நாடகங்கள் அத்தனை பேரும் தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்க உறுப்பினர்கள் அத்தனை பேரும் நல்லா இருக்கும்னு நினைச்சு செய்யறது மாற்றமா, இல்ல அந்த இடத்த எடுத்துட்டு இங்க கல்யாண மண்டபமே கட்டணும், அங்க கலாமாஸ்டர் டான்ஸ் கிளாஸே இருக்குன்னு சொல்றது மாற்றமா? தெரியல எனக்கு. நீங்க இந்த வர்ற வழியில அவங்க பார்த்துருப்பாங்க, அவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு போஸ்ட் ஒட்டிப்பார், மாற்றம் ஏமாற்றம்னு. அதை பார்த்த உடனே இவங்க மாற்றம் தாங்க, அதை ஏமாற்றத்தை சொல்ல விட்டாங்க, நாளை கழிச்சு கிடைக்க போகுது. ஸோ உங்களோட வாழ்க்கையை நீங்க இப்போ வெறும் இந்த கிளாமரை நம்பி. அப்புறம் ஒருத்தர் இருக்காரு, எனக்கு ரொம்ப கோபம். ஒருத்தர் கண்ணாடி போட்டுட்டு மீசை வச்சுக்கிட்டு ஒருத்தர் இந்த வீடியோவில் அவங்க வீடியோவில் பேசியிருக்காரு. நாங்கள் நாங்களா பார்த்து ராதாரவியை வெளியே நிலைமையை உருவாக்கிட்டீங்க, அது ரொம்ப இதாக இருக்கு, நாங்களா தள்ளிடுவோம் 19 மாவனே. நீ யாருடா? நீ யாரு? உனக்கான பாரம்பரியம் என்ன? ஒரு நடிகை எம்ஆர் ராதாவுடைய பாரம்பரியம், அந்த குடும்பத்தில் ஓடுற ஒவ்வொரு ரத்தமும் நடிப்பு நடிப்பு நடிப்புன்னு சொல்லிட்டு செத்த வாழ்ந்த குடும்பம். நீங்க பணம் இருக்குன்றதுக்காக ஒரு படத்துல நடிச்சுட்டு நீங்க ராதாவை விரட்டுறீங்களா? யாரு? ரித்தீஷ். முடிக்காதீங்க. அவர் சொல்றாரு ராதாரவி விரட்ட வரான் வெளியில. நான் கேட்க, நீங்க என்ன சிவாஜி பேரனா, தியாகராஜ சொந்தக்காரனா, பி.வி.சின்னப்போட கொள்ளு பேரனா, இல்ல புரட்சித்தில் எம்ஜிஆர் வீட்டில் சொத்தோட பொண்ணு எடுத்திருக்கீங்களா? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நீங்க முதல்ல எப்படி இந்த நடிகர் சங்கத்துக்குள்ள வர்றீங்க? சார் இனிமே 10 படம் நடிச்சாதான் நடிகர் சங்க உறுப்பினர். அந்த 10 படம் நடிக்கணும். 10 படம் வந்துட்டு போகக்கூடாது, 10 படம் நடிக்கணும். அவனை அதில் பாதி பேர் காண போயிடும். தம்பி விஷால் தம்பி, கார்த்திக் தம்பி, நீங்கெல்லாம் நல்ல பசங்க, சின்ன பசங்க, துடிப்போடு இருக்கீங்க. முதல்ல நீங்க நடிக்க கத்துக்குங்க. அப்புறம் அந்த தலைவன்ற இடத்தை பிடிக்க கத்துக்கலாம். நான் கேட்குறேன், நீ அன்னைக்கு என்கிட்ட பொண்ணு ஃபோன் பண்ணி கொடுக்குறாரு, தம்பி கார்த்திக் பேசுவான்னு சொன்னால், கார்த்திக் சார் சொல்ல சார், இல்லை சார் இந்த மாதிரி இப்போ நடிகர் சங்கத்தில் சார் போட்டு நாங்கள்லாம் நிற்கிறேன் சார், ஆதரவு வேணும் சார். என்ன பிரச்சனை கார்த்திக் உங்களுக்கு? இல்லை சார் இங்கே நிறைய ஊழல் நடந்துருச்சு. என்ன ஊழல் நடந்துச்சு? இல்லை சரத்குமார் சார் ராதாகிருஷ்ணன் நிறைய ஊழல் பண்ணிட்டாங்க. அதான்ப்பா, என்ன ஊழல் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக அது நியாயமாக தான் நான் உன் பக்கம் நிற்பேன். எனக்கு ஒன்றும் சரத்குமார் சொந்தக்காரர் கிடையாது, இல்லை நான் அவரை வச்சு படமும் பண்ணலை. எனக்கு தான் அவர் நிறைய உதவி செஞ்சுருக்காரு. அதில் என்னப்பா சொல்லணும்னா, இல்லை சார் நிறைய பண்ணிட்டாங்க சார். ஆக்சுவலி இது பெரிய கதை சார், ஒரு பேக் ஸ்டோரி பின்னாடி ஒரு என்ன தப்பு நடந்துச்சுன்னே உங்களால் தெளிவாக சொல்ல முடியல. ஏதோ இப்போ அவங்க என்னன்னா புலிவாலை கூட பிடிக்கல சார், அவங்க பூனைவாலை பிடிச்சிக்கிட்டே பயந்து நிற்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்க நடிக்கிற படத்தோட கதையவே உங்களால் சரியா செலக்ட் பண்ண முடியல. அதுலேயே 4 படம் ஃபிளாப் ஆகி போகுது. நீங்க எப்படி நடிகர் சங்கத்தோட பிரச்சனைகளை கூட தலைமையில தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்து ராத்திரி போல பார்த்து இந்த பஞ்சாயத்தெல்லாம் தீர்க்க போறீங்க? உங்களுக்கு பஞ்சாயத்தை தீர்க்கும்போது ஒரு நடிகர் முன்னாடி ஒரு நடிகை முன்னாடி வருவாங்க, நடிகை முன்னாடி வருவாங்க. எங்கே பஞ்சாயத்தை தீர்க்கிறது நீங்க? ஸோ அக்கறை உள்ளவர்களை தாண்டி அனுபவம் உள்ளவர்கள் நமக்கு வேணும். நான் என்ன சொல்றேன், அதுக்காக விஷால் கார்த்திகெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்ல. நீங்க வாங்க, இந்த அணி ஜெயிச்ச உடனே உங்களை நாங்கள் கூப்பிடுறோம், நீங்களும் கூட கமிட்டியில் உட்காருங்க. 5 வருஷம் சரத்குமார் கூடவே அலைங்க. எப்படி செலக்ட் பண்றாரு, எப்படி பஞ்சாயத்து பண்றாரு, எப்படி தீர்க்கிறாரு, எந்த பிரச்சனையை எப்படி பேசணும், தானு சார்கிட்ட எப்படி பேசணும், சிவா சார்கிட்ட எப்படி பேசணும், தயாரிப்பாளர் சங்கத்தில் எப்படி பேசணும், ஒரு தொழிலாளி கிட்ட எப்படி பேசணும், ஒரு நாடக நடிகர்கிட்ட எப்படி பேசணும்னு கத்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தலைவர் பத்தி நீ கேட்கவே வேணாம், நானே கொடுக்குறேன், நாங்களே கொடுக்குறோம், எல்லாரும் கொடுக்குறோம். ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு ஒண்ணுமே கிடையாது, கொடுக்கலாம். ஆனா அதற்கான தகுதியை அவர்கள் வளர்த்து கொண்டு வர வேண்டும். தகுதியே வளர்க்காம திடீர்னு அவர் பேசுற விஷயம் அந்த இதுல அப்படியே பொங்குறாரு, அது அத்தனையும் போய் நடிப்பு. அவர்கிட்ட நிறைய நடிப்பு இருக்குங்க. திரும்பவும் சொல்றேன், தமிழ்நாடு மீண்டும் 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 இந்த நடிப்பை நம்பி நம்பி ஏமாறும் கட்டாயத்தில் இல்லை.
வந்தீங்களா, நடிச்சீங்களா, சம்பாதிச்சீங்களா, போயிட்டே ஏதாவது ஒரு போர்வையை போத்திக்கிட்டு திரும்ப தமிழை இழிச்சவாய நினைச்சீங்கன்னா அதனால நம்மளுடைய அணி தமிழ் சார்ந்த, தமிழினம் சார்ந்த, தமிழ் மக்களை என்றும் நினைக்கக்கூடிய, தமிழ் நாடக நடிகர்களுக்காக, தமிழ் மக்களுக்காக வாழக்கூடிய இந்த அணிக்காக மட்டுமே இருக்க வேண்டும். இதுல அவங்க வாழ்க்கை இல்லை, உங்க வாழ்க்கை தான் இருக்கு. உங்க வாழ்க்கை அதுக்கு இருக்கு. தலைவர் பேசும்போது சொல்லுவாரு, நிறைய திட்டங்கள் வச்சிருக்காரு இந்த நடிகர் சங்கத்தோட வளாகங்கள் கட்டுறது மூலமா. அதுல இது வரைக்கும் உண்மை என்னன்னா, ஒண்ணு தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் இப்ப இருக்கான்னா இல்லை. ஏன்னா சினிமா செதஞ்சு வேற வேற மாதிரி ஓடி போயிடுச்சு. இந்த நடிகர்களை கண்டிப்பா போடணும், இந்த நடிகர்களை தான் நீங்க வச்சுக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்த முடியாது. அப்போ நடிகர் சங்கத்துக்கு அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க முடியாது. பட் இத்தனை வருஷம் நம்மளை நம்பி இருந்துட்டாங்க, இந்த சங்கத்துக்குள்ள இருந்துட்டாங்க. இந்த சங்கத்தின் மூலமாக அவர்களுக்கு ஏதாவது ஒரு வருமானம் இல்லை ஏதாவது ஒரு வாழ்க்கை அதைத்தான் இப்ப ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அதுக்கு தான் தலைவர் சரத்குமார் அவர்கள் நிறைய திட்டங்களை தீட்டியிருக்கிறார். அதனுடைய ஒரு எக்ஸாம்பிள் தான் அந்த மகால். அந்த மகால் மூலமா நீங்க அடைய போற பயன் நிறைய, அதை அவர் உங்களுக்கு எடுத்து சொல்வார். நான் கூட அவர்கிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருக்கேன், நான் அதை எடுத்து தரேன்னு சொல்லியிருக்கேன். 3000 உறுப்பினர்களையும் எனக்கு ஒரு 10 நாள் அப்படியே 10 பேர் 20 பேரை கொடுங்க, நான் எல்லாரையும் ஷூட் பண்றேன். ஒவ்வொரு பகுதியாக ஷூட் பண்ணி ஒவ்வொருத்தர் பேரையும் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி நடிகர் சங்கத்தோட வெப்சைட்ல எல்லா உறுப்பு டேட்டா பேஸை ஏற்றுவோம். ஏன்னா நான் ஒரு டைரக்டரா இருந்து பார்த்துருக்கேன். எனக்கு என்னன்னா, எனக்கு தேவையான முகம் கிடைக்காம நான் அலையும் பொழுது நம்ம ஏஜென்ட் பிரகாஷை கூப்பிடு, துரையை கூப்பிடு, அவரை கூப்பிட்டே 10 பேர் ஒன்று கூட்டியா 20 பேர் கூட்டியா. அவங்க என்ன பண்றாங்க, அன்னைக்கு யாரு ஃப்ரீயா இருக்காங்களோ, தேனாப்பேட்டையில் சும்மா நிற்கிறாங்களோ அவங்கள போய் கூட்டு வந்துடுறாங்க. அதுல இருந்து ஒரு 4 பேரை நான் கூட்டு போட்டுருக்கு. படம் போய் அங்கே போய் நடிக்க போனா அவ்வளவு கஷ்டமா வேண்டியிருக்கு. இப்போ இந்த 3000 பேர் முகமும் எனக்கு தெரியறது இல்லை. அப்ப இந்த 3000 பேர்ல நான் தேடின யாரோ ஒரு 10 பேர் இருக்கலாம், அவங்களை நான் பார்க்காமலே விட்டுருவேன். அப்ப நான் வேலை கொடுக்க முடியல அவங்களுக்கு. அப்ப நான் என்ன நினைக்கிறேன், 10 கேரக்டர் வேணும் எடுத்து வச்சு நடிகர் சங்கத்தில் வெப்சைட் ஓபன் பண்ணனா டக்கு 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 டக்குன்னு போயிட்டே இருக்கும். நிப்பாட்டு இசையரசன் எந்த ஊரு, புதுக்கோட்டை, இவரை கூப்பிட்டு நல்லா இருக்காரு அப்படின்னால கூப்பிட முடியும். அப்படியே பக்கத்தில் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இசையரசன் எந்தெந்த தூள் நாடகத்தில் இருக்காரு சார், 18ஆம் தேதி நாடகம், 19 நாடகம், 20, 21, 22, 25 வரைக்கும் ஃப்ரீ சார், 26ல இருந்து காரைக்குள்ள நாடகம் டேட் இருந்துச்சுன்னா நான் அந்த டேட்ல அவருக்காக போடுவேன். அப்ப ஒவ்வொரு நடிகருக்கும், ஒவ்வொரு திரைப்பட திடீர் நடிகர்களுக்கும் இந்த தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் ஒவ்வொருத்தரையும் கண்டுபிடிச்சு வாய்ப்பு கொடுக்க முடியும். அந்த வசதியே எங்களுக்கு இல்லை. அதை ஏற்படுத்தி தாங்க நான் தலைவர்கிட்ட சொன்னேன். கண்டிப்பாக இந்த தேர்தல் முடித்தவுடன் இது நடக்கும் சேரன் கண்டிப்பாக செய்வேன் சொல்லியிருக்காரு. ஸோ உங்களை நம்பினவங்களை நீங்க நம்பிக்கையோட காப்பாற்றுங்கள். நன்றி, வணக்கம். ஓட்டு